இங்க ஒரு கொரில்லா அதோட ஃபுல் ஃபோர்ஸ யூஸ் பண்ணி அங்க நின்னுட்டு இருக்க ட்ரக்க தள்ளலான்னு பாக்குது. இது எவ்வளவு வேகமா தள்ளுனாலும் அது ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. இதனா பார்த்த அந்த டிரைவரும் நீ என்ன தள்ளுறேன்னு அந்த கொரில்லாவை திட்ட ஆரம்பிச்சிடறான். இது எவ்வளவு தள்ளாலும் ஏன் நகர மாட்டேங்குதேன்னு முன்னாடி வந்து டோரை எட்டி பாக்குது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது டிரைவர் ஹேண்ட் பிரேக்கை எடுக்காம வச்சிருக்கான். அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரக்கே நகர ஆரம்பிக்குது. இந்த கொரில்லா தள்ளிட்டு இருக்கும் போது இந்த ட்ரக்கும் ஸ்டார்ட் ஆயிருது. அது ஸ்டார்ட் ஆன சந்தோஷத்துல கொரில்லா ஏறிச்சா இல்லையானே பார்க்காம அவன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதால ரொம்ப தூரம் ஓட முடியாம டயர்ட் ஆகி நின்றுது. அங்க ஒரு ஆள் தூரத்துல சைக்கிள்ல வரத பாக்குது. அவனோட சைக்கிள் எடுத்துட்டு இந்த ட்ரக்க சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. வேகமா போயிட்டு இருக்கும் போது அந்த ட்ரக் சடனா பிரேக் அடிக்கும் போது பின்னாடி வேகமா சைக்கிள்ல வந்து அந்த கொரில்லா இந்த ட்ரக் மேல மோதி உள்ள பொத்துன்னு விழுந்துருது. சரி எதுக்குடா அந்த ட்ரக் நின்றுச்சுன்னு பார்த்தா இந்த ட்ரக்கோட டயர் பஞ்சர் ஆயிருச்சு. இந்த டிரைவரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான். அந்த டயரை எப்படி கலட்டணும்னு கூட தெரியாம நின்னுகிட்டு இருக்கான். இதனா பார்த்த இந்த கொரில்லாக்கு நீ டிரைவரா நான் டிரைவரானே தெரியாம இருக்குன்னு கடைசியில இதுவே இறங்கி வந்து 2 நிமிஷத்துல பழைய டயரை கலட்டி புது டயரை மாத்தி கொடுத்துருது.